ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், க்ளீனிங் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு, ஆர்கனைசிங் டிப்ஸு எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவோம். சில பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்தால் இந்த மாதிரி பாக்கெட்டில் அந்த மேலே பாருங்கள் நல்லா முடிச்சு வந்து நல்லா டைட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. அது நமக்கு பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி குயிக்காக பிரித்து எடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன் சைடு நீங்கள் பிடிச்சிட்டு ஒன் சைடு நல்லா முறுக்கி கொடுங்க. முறுக்கி கொடுத்துட்டு லைட்டாக அப்படியே லூஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம பிரிச்சிட்டோம். கவர் பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். இதுக்காக சிசர் வச்சுலாம் நம்ம கட் பண்ணி வேஸ்ட் பண்ண தேவையில்ல கவரை. நம்ம மறுபடியும் இந்த கவரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக பிரித்து எடுத்தாச்சு. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லா டிப்ஸுமே ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸு. இது ஒரு ஆர்கனைசர் டிப்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. செல்லோ டேப் எடுத்துகிட்டு நம்ம இந்த செல்லோ டேப்பில் ஃபஸ்ட்டு அந்த கார்னர் பகுதியை கொஞ்சமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துட்டு நம்ம இந்த ரப்பர் பேண்டு 2 எடுத்துக்கோங்க. அந்த செல்லோ டேப்பு அந்த ஃபஸ்ட்டு அந்த முன்னாடி இருக்க அந்த பகுதியில் நம்ம உள்ளே போட்டு விட்டுடலாம். அந்த செல்லோ டேப்பில் உள்ளே அந்த ரப்பர் பேண்டை மாட்டி விட்டுருங்க. நான் காமிக்கிற மாதிரி மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிச்சனோட வாலில் தான் டைல்ஸில் நம்ம இதை ஒட்ட போகிறோம். இதை ஒட்டி நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா, இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்கனைஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் ஒட்டிகிட்ருக்கேன். நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போது நம்ம இதை நீட்டு வாக்கில் நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம். இப்போ நம்ம குறுக்கு வாக்குலேயும் நம்ம இதே மாதிரி மறுபடியும் கட் பண்ணி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ குறுக்கு வாக்கில் நான் ஒட்டி விடுறேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இது ஒன்றே போதும். செல்லோ டேப் ஒன்றும் பிரிஞ்சுலாம் வராது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம மறுபடியும் குறுக்கு வாக்கில் நம்ம ஒட்டி விடுறோம். இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எப்படி நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கனாலும் விழவே விழாது. இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஸ்பூனு கத்தி எல்லாம் ஒரே ரேக்கில் நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டம்ளரை இந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதில் நம்ம ஸ்பூன்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். தனித்தனியாக இருக்கும். நம்ம தேவைங்கிறப்ப ஸ்பூனு ஃபோர்க்கு எல்லாமே இந்த மாதிரி டம்ளரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டம்ளரை நீங்கள் பாத்ரூம் டைல்ஸில் கூட நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷு ஹோல்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கிச்சனில் தேவைப்பட்டது, அதனால் நான் கிச்சனில் இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ வாங்க தேர்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லோர் வீட்லேயும் கண்ணாடி வச்சுருப்போம். சின்னது பெரிய கண்ணாடி எல்லாமே வச்சுருப்போம். சில டைம் அதில் புள்ளியாக எல்லாம் பட்டிருக்கோம். கிளியராக இருக்காது, அழுக்கு படிஞ்சிருக்கும். அது ஈஸியாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பவுடர் இருந்ததுன்னா கொஞ்சமாக முகத்துக்கு போடுற பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீனிங் ஸ்பாஞ்ச் வச்சுருப்பீங்கள்ல, அந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. நான் அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்கலை, சும்மா லைட்டாக தான் தேய்க்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வருது அப்படின்ட்டு. இதுக்காக க்ளீனிங் லிக்யூட்லாம் நீங்கள் போட்டு க்ளீன் பண்ண அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் துடைச்சி கொடுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 பகுதியும் கார்னர் பகுதி சென்டர் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் புதுசு போல் பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது.
இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம காசும் மிச்சம். நம்ம கடைகளில் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த டிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம மீன்லாம் எப்போவுமே நம்ம மீன் வாங்கினா ஃப்ரை பண்ணும்போது கடாயில் ஆயில் அதிகமாக ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் அதிகமாக நம்ம உடம்புக்கு சேர்ந்துடும், உடம்புக்கும் கெடுதல் தான். அந்த மாதிரி பண்ணாமல் இரும்பில் கிரில் ஃபேன் வாங்கிக்கோங்க. கிரில் ஃபேன் வாங்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டு, ஆயிலும் கம்மியாக தான் பிடிக்கும், கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போது வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம செல்லோ டேப் வச்சுருப்போம். அந்த செல்லோ டேப்பு கார்னர் பகுதி இந்த மாதிரி ஒட்டிக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்குது அந்த எண்டுங்கிறது தெரியாமல் சில டைம் நம்ம இந்த மாதிரி தேடிட்டுருப்போம். அந்த மாதிரி தேடணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்காக நம்ம சின்ன ஐடியா தான். என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்ல தீப்பெட்டியில் இருக்க குச்சி, அந்த தீக்குச்சி எடுத்து இந்த மாதிரி நம்ம தேவையானப்போ எடுத்துகிட்டு, தேவை முடிஞ்சதும் நம்ம வேலை முடிஞ்சதையும் இந்த மாதிரி தீக்குச்சியை அந்த சைடு வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தேடணுங்கிற அவசியமும் இருக்காது. இந்த டிப்பு சிம்பிள் டிப்பு தான், இருந்தாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம லெமன்லாம் வச்சுருப்போம். இது எங்கள் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருந்த லெமன் தான். அது ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலே நம்ம வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அந்த கோகனட் ஆயிலை இந்த லெமன் மேலே நீங்கள் நல்லா தொடச்சி விட்டுருங்க. நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் கைகளாலேயோ இல்லை ப்ரஷ்ஷோ ஏதோ உங்கள் விருப்பம் போல் எடுத்து இந்த மாதிரி நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா அந்த மாதிரி முழுசாக லெமன் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது இந்த லெமன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், வாடாமல் கெடாமல் அப்படியே ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காயாமல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இப்படி தான் வச்சுருப்பேன். நான் ஃப்ரிட்ஜெலாம் இல்லை, இந்த மாதிரி வெளியில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ரொம்ப நாளைக்கு வரும். பாருங்கள், நான் எல்லாமே அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர்.